ஹலோ ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய நியூ சேனல் போர்ட்டல் டு த பிடிஎஸ் வேர்ல்டு, அதாவது பிடிஎஸ் வேர்ல்டுக்கான மாயக்கதவு. ஓகேவா? அது வழியா போலாம். என்ன பண்ணலாம்? நம்ம பிடிஎஸ் உலகத்துக்குள்ளேயே போயிடலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம சுகாவோடைய ஒன் ஷூட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சுகாவோடைய வீட்டில் தான் அப்பாவும் அம்மாவும் நின்றுருக்காங்க. சுகா தலையில கை வச்சுட்டு அப்படியே சோஃபால உட்காந்துருக்காரு. ஓகேவா? அப்போ சுகாவுடைய அப்பா சொல்றாரு, உங்ககிட்ட டாக்டருக்கு படிக்க சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு டான்ஸ் தான் வரும்னு சொல்லி நீ அந்த வழியா போயிட்ட. ஓகே, நான் அதை விட்டுட்டேன், உனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு அதை விட்டுட்டேன். பிசினஸ் எடுத்து பாத்துக்க சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, எனக்கு டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு ஒரு ஐடல் ஆகணும்னு சொல்லி அதையும் நீ நிறைவேற்றிட்டா. இப்ப சோலோ ஐடலா வேர்ல்டு வைடு ஃபேமஸா இருக்கு. எது சொன்னாலும் நீ என் பேச்ச 1% கூட கேட்டதில்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் சுகா. பிகாஸ் இதுல என்னோட மானமே அடங்கி இருக்கு. புரியுதா? நான் உன்கிட்ட கேட்காம அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணத்தான் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. என்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்காக நிக்காத. ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதுல இருந்து என்னால மாற முடியாது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ சுகா. அப்போ அவரு சொல்றாரு, யாரை கேட்டு முதல்ல நீங்க வாக்கு கொடுத்தீங்கப்பா? என்கிட்ட கேட்டீங்களா? ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் கேட்டீங்களா? கல்யாணம் பண்ணி நாளைக்கு வாழ போறது நான் அந்த பொண்ணு கூட. உங்களுக்கு புரியுதா? எனக்கு பிடிக்காத ஒருத்தி கூட நான் எப்படி வாழ முடியும்? கண்டிப்பா என்னால இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்னுடைய அதுல வேற கான்ட்ராக்ட்ல வேற சைன் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 இயர்ஸ்க்கு நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு. அப்போ திடீர்னு அவங்க சுகாவோட அப்பா சொல்றாரு, இன்னும் எவ்வளோ காலம் இந்த பொய் சொல்லிட்டு நீ என்ன ஏமாத்திர நினைச்சிட்டு இருக்க சுகா? நான் உன் கம்பெனி கிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டேன். எப்பவோ உன்னுடைய டைம் எல்லாம் டெர்மினேட் ஆயிடுச்சு, நீ தான் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்குது நீ தான் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளோ காலம் என்ன ஏமாத்த போற? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் நீ தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்க. ஆனா இந்த வாட்டி முடியாது. அதுக்குள்ள திடீர்னு சுகாவோட அம்மா இடையில சுகாவோடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்றாங்க. கொஞ்சம் கோவப்படாதீங்க, இருங்க இருங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா சொல்லி அப்பாவை வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா சுகா கிட்ட பேசுறாங்க. இதோ பாரு சுகா, எனக்கும் அப்பாவுக்கும் வயசாயிட்டு இருக்கு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் தான், பெருசெல்லாம் கிடையாது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்புறமா உன்னோட குழந்தைங்களை பார்க்கணும், எங்க பேர குழந்தைங்களை நாங்க ஆசதீர கொஞ்சணும். இதெல்லாம் எங்களுக்கான சின்ன சின்ன ஆசைகள் தான். அதை கூட நீ நிறைவேற்ற மாட்டியா? உன் விருப்பத்துக்காகத்தானே எல்லாமே நாங்க பண்ணோம். ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ +2 படிக்கும்போது உனக்கு இங்கேயே கண்டினியூ பண்ணணும் படிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா அது மட்டும்தான் நாங்க கேட்கல. மற்ற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நாங்க கேட்காம இருந்திருக்கோமா? நீயே சொல்லு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுப்பா. சரி, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நான் வற்புறுத்தல. ஆனா அட்லீஸ்ட் அப்பா வாக்கு கொடுத்துருக்காரு, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு. கல்யாணத்துக்கு கூட இல்லடா, உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்காகத்தான் அவர் அப்படி போய் சொன்னாரு. நீ ஜஸ்ட் ஒண்ணு அந்த பொண்ணை கொஞ்சம் பாரு. பிடிக்கலன்னா அங்கேயே வச்சு நீ எங்க கிட்ட சொல்லு, நாங்க எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். உனக்கு புரியுது இல்ல? நீ வாடா ப்ளீஸ், அம்மாவுக்காச்சும் வா ப்ளீஸ், அம்மாவுக்கோசம் வாடா ப்ளீஸ் சொல்லிட்டு அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்போ சுகா நினைக்கிறாரு, ஆமா, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸையும் ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது சரியில்லைல்ல, அதனால சரி நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சுகா என்ன பண்றாருன்னா, உள்ள போயிட்டு அவரை ஃபோன் எடுத்து அவருடைய ஃப்ரெண்டான சார்லிக்கு கூப்பிடுறாங்க. ஓகேவா? அப்போ கூப்பிட்டுட்டு சார்லி கிட்ட சொல்றாரு, டேய் மச்சான், நான் மாட்டிக்கிட்டேன்டான்னு சொல்றாரு சுகா. அப்போ என்னடா மாப்பிளன்னு சார்லி கேட்குறாரு. மச்சான், பொண்ணு பார்க்க போறேன்டா. கூடிய சீக்கிரத்திலே அப்ப விருந்து வச்சிருவேன், அப்படித்தானே? வாயில நல்லா வருது சார்லி. இல்ல, சும்மா தான்டா சொன்னேன் மாப்பிள்ள, நீ தப்பா எடுத்துக்காத. வயன் வயன் நல்லா தான் இருக்கா. அப்பாடா, அந்த பொண்ணு பேரு சொன்னாதான் இவ அடங்குறா அப்படின்னு நம்ம சார்லி மைண்ட் வாய்ஸ் வைக்கிறான். அப்போ ஆமாண்டா, அப்போ ஒருத்திக்காக மட்டும்தான் இவ்வளோ காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சார்லி கேக்குறாரு, மாப்பிள்ள நீ எப்பதாண்டா அவகிட்ட போய் நேரடியா லவ் சொல்ல போற? 1-2 வருஷம் 8 வருஷமா நினைச்சிட்டு இருக்கடா. அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படித்தான் சொல்லணும். பையனை பார்த்த வரையிலையும் ஃபாலோ பண்ண வரையிலையும் அந்த பொண்ணுக்கு இன்னை வரையில எந்த லவ்வரும் கிடையாது. அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட மாப்பிள்ள. ஏய், நீ அதெல்லாம் சொல்லி என்ன பயம்படுத்தாத. நான் சொல்றேன், கிளி மாதிரி இருக்கா வயன். ஏய், என் தங்கச்சி தாண்டா, இருந்தாலும் சொல்றேன்,
கிளி மாதிரி இருக்கா வயன். அவளை சீக்கிரமா போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லைன்னா எவனாச்சும் கொத்திட்டு போயிடுவான். பார்க்கணும். இன்னைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லணும். அப்போ திடீர்னு நம்மளுடைய சார்லி என்ன சொல்றாருன்னா, சுகா ஒரு வேலை பண்ண என்ன, நீ இப்போ அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் உங்க அப்பா இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே ஏதாச்சும் எல்லாம் டீலிங் பேசி உன்னுடைய இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் ஹெல்ப்புக்காக அப்ரோச் பண்ணா என்ன தப்பு அப்படிங்கிற மச்சான். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. மறுபடியும் இதே மாதிரி ஒரு பொண்ணு பாக்குற விஷயம் நடக்கும். அவ்வளோதான். ஏய், நீ என்ன கடுப்பு எத்திர சார்லி. சரிடா, விடுறா. சரி, நீ முதல்ல போய் அந்த பொண்ணை பாரு, மற்றதெல்லாம் அதுக்கு மேலே பேசிக்கலாம். ஓகே, வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஃபோன் கட் பண்ணுறாரு. நம்ம இப்போ இந்த பொண்ணு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே தடபுடலாம் பையன் வர்றதுக்காக அந்த தயாரிப்பெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா வரும்போது வரவே இருக்கணும்ல, அதுக்கான தயாரிப்பெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ பொண்ணு ரூமில் பொண்ணுடைய அம்மா நாக் பண்ணுறாங்க. குட்டிமான்னு சொல்லிட்டு, ஆமாம் வாங்கம்மா, கதவு திறந்து தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ கதவு திறந்துட்டு போகும்போது நம்ம குட்டிமா நின்றுட்டுருக்கா. அந்த பொண்ணு பேர் குட்டிமா, ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. அப்போது இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆமாம் தெரியும், என்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமாண்டி, இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இல்லை இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீ தேர மாட்டேன் தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தேகம்தான். என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்கா? புரியலம்மா. இல்லடி, யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்குறேன். சேச்சா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு நம்ம குட்டிமா சொல்லும்போது, அப்போ அம்மா சொல்லுவாங்க, அதானே பார்த்தேன், ஏன் பொண்ணுக்காச்சு லவ் வர்றதாவது. ஏன் மூஞ்சியை பார்த்தே அது பேச மாட்டேங்குது, இதில் எப்படி ஒரு பையன் மூஞ்சியை பார்த்து லவ் எல்லாம் சொல்லி நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு நப்பாசை தான். அம்மா, எல்லா வீட்லயும் அப்பா அம்மாங்க சொல்லுவாங்க, நான் பாக்குற பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு, ஆனா நீங்க மட்டும் ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு குட்டிமா கேக்குற. அப்போ அம்மா சொல்றாங்க, இல்லடா, நாங்க பாக்குறத விட உனக்கு மனசுக்கு ஏதாச்சும் ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பா அம்மா நோ சொல்ல மாட்டோம், அது உனக்கே தெரியும். ஏன்னா நீ தாண்டா எங்க உலகமே. அப்புறமா இந்த பையனை பத்தி உனக்கு தெரியும்ல. ஆமாம்மா, நீங்க தான் அவரை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்கல்ல. அது மட்டும் இல்லை, அவருடைய கன்சர்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதை விட அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். பையனை பார்த்தா நல்லவராக தான் தெரியுதும்மா. அதுக்கு மேலே உங்களை நான் ட்ரெஸ் பண்ணுறேம்மா, கண்டிப்பாக உங்கள் செலெக்ஷன் தப்பாகாது அப்படின்னு குட்டிமா சொல்லும்போது அவங்க அம்மா சிரிச்சுட்டு, சரிடா, அவங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமாகவே ரெடி ஆகிடு, ஓகேவா? சரிம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிமா டோர் சாத்திட்டு, அவள் மனசில் ஆயிரம் கனவுகள் அப்படி நிறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த வரப்போகிற நம்ம சுகாவை. என்ன சொல்கிறது, இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அவளும் லைக் ஒரு ஃபேன் மாதிரி தான், ஓகேவா? இது முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே பையன் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி நம்ம சுகாவை, அதுக்கப்புறமா சுகாவோட அப்பா அம்மா எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி நம்ம குட்டிமாவோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அப்போது நம்ம சுகாவோட அம்மா வந்து பொண்ணை வர சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கும்போது குட்டிமாவோடைய அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, அம்மா கிட்ட கூட்டிட்டு வா, பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம குட்டிமா அப்படியே அழகாக பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு காதில் ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கு பக்கா இந்தியனா, ரொம்ப மேக்கப் இல்லை, இருந்தாலும் லைட்டாக மேக்கப் இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கா அப்படி சொல்லலாம் வேணும்னா. கையில் டீயோட ட்ரேயோட வந்து எல்லாருக்குமே டீ சர்வ் பண்ணுறாங்க. அப்போது அந்த டைமில் நம்ம சுகா வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த குட்டிமாவை பார்த்துட்டு எதுவும் பேசலை, சும்மா டீ எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. டீ குடிக்க கூட இல்லை, எல்லாருமே ஒரே டைமில் டீ எடுத்து வாயில் வைக்க போகும்போது எனக்கு பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாரு மனுஷன். எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு 2 நிமிஷம் கூட ஆகலை அந்த பொண்ணை பார்த்துட்டு. 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாருமே டீ எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே இவர் இப்படி சொன்னதுனால
சுகாவோட அப்பா அம்மாவை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வேர்க்குது. பிகாஸ் இவனுக்கு வேற ஷார்ட் டெம்பரா, அந்த பொண்ணை ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவானோ அவங்களுக்கு பயம். ஆனா நம்ம குட்டிமாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பார்த்தோம்னா அவங்களுக்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா எதுவும் பேசல, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எதுவும் பேசல. திடீர்னு அதாவது நார்மலா என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் தனியா அனுப்பி விடுவாங்க. ஆனா இவர் வந்தாரு, ஒரு செகண்ட் பொண்ணை பார்த்தாரு, திடுதிப்புன்னு பார்த்தா பேசணும்னு சொன்னா எல்லாருமே அப்படியே என்ன சொல்றது, ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாரு. அப்படியே ஆயிட்டாங்க அப்படியே சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ சொல்லும்போது திடீர்னு நம்ம குட்டிமா ஜஸ்ட் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பேசலாமே வாங்கன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவான்னா, அவளுடைய ஒரு ரீடிங் ரூம் இருக்கு, நிறைய படிப்பா இவ. அந்த ரீடிங் ரூம்ல கூட்டிட்டு போய் அங்கேயே ஒரு சின்னதா ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ரவுண்ட் டேபிள் தான். ரவுண்ட் டேபிளுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர் இருக்கு, இந்த சைட்ல ஒரு சேர் இருக்கு. அப்போ 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனா நம்ம குட்டிமா தலை குனிஞ்சது நிவரவே மாட்டேங்கிறா, பார்க்கவே மாட்டேங்கிறா, அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருந்துட்டு இருக்கா. அப்போ சுகர் கேட்குறாரு, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம குட்டிமா தெரியும், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறமா வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. சொல்லும்போது இவருக்கானா என்ன பேசுறதுன்னே தெரியல, மனுஷன் குழம்பி போயிட்டுருக்காரு, எப்படி சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போது சுகா சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் லவ் இருக்கான்னு கேட்டுறாரு. அப்போது திடீர்னு குட்டிமா அவர் ஃபேஸ் பார்த்துட்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா இந்த மனுஷன் பாட்டுக்கு சொல்லுவாரா, ஆனால் நான் லவ் பண்ணுறேனேன்னு. அப்படியே நம்ம குட்டிமாவோட ஃபேஸ் எல்லாம் டல்லாயிடுச்சு. ஏன்னா அவளை முதல்ல ஒருத்தங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க, அது மட்டும் இல்லை ஃபேமிலியில் எல்லாமே நிச்சயமானது மாதிரி தான். திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் வந்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த சந்தோஷம் அந்த வெக்கம் எல்லாமே ஒரு நிமிஷத்துலேயே காணாமல் போயிடுச்சு. அப்படியே சுகாவுடைய முகத்தை பார்த்துட்டு புரியல, அப்போது நீங்கள் வேற ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டா என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்குறா குட்டிமா. அப்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை எனக்கு உங்களுடைய உதவியும் கூட தேவை, அதுக்காக கூட தான் நான் உங்ககிட்ட வந்த உடனே பேசணும்னு சொன்னேன். சொல்லும்போது இவ கேட்பான், என்ன உதவி, என்னால் என்ன உதவி உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது சுகா சொல்கிறாரு, உதவி என்னென்னு நான் கடைசியாக உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய லவ் ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சுகா வந்து ரொம்ப பொலைட்டாக நம்ம குட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போது குட்டிமா சொல்கிறா, சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம சுகா சொல்கிறாரு, நான் முதல்ல அந்த பொண்ணை பார்த்தது +2 படிக்கும்போது தான். நான் கிளாஸில் சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியே நின்றுருந்தேன்னா அந்த டைமில் தான் இவ 9th ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணா. வரும்போது அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு குனிஞ்ச தலை நிவராமல் அப்படியே வந்துட்டு இருந்தா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தா. ஃபர்ஸ்ட் சைட்லேயே நான் விழுந்துட்டேன். ஆனால் அது எனக்கு அப்போது லவ்னு தெரியாது, ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த டைமில் தான் அந்த நான் இடையில அவளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அவளே என் கண் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தா. எனக்கு அவகிட்ட பிடிச்சது என்னன்னு தெரியுமா, எல்லாருமே அவ்வளோ சத்தமாக சிரிக்கும்போது அவள் உதட்டில் சின்னதான ஒரு ஸ்மைல் மட்டும்தான் வரும். அந்த ஸ்மைலு வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்துச்சு. அந்த சிரிப்பு பார்க்கும்போது என்னுடைய இதயம் அப்படியே வெளியே வந்து விழுந்துருமோன்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்கும். கொஞ்சம் லூசு மாதிரி பேசுகிறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவளை பற்றி நினச்சாலே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டிமா ஓகே அவங்க பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு குட்டிமா கேட்கும்போது நம்ம சுகா சொல்கிறாங்க, ஆமாம் நானும் அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், அவளை பார்த்தேன் எல்லாமே சரிதான், அவளை ஃபாலோ பண்ண எல்லாமே சரிதான், ஆனால் எனக்கு அவளுடைய பேர் தெரிஞ்சுக்கணுன்னு அப்போ தான் ஆசையே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவளுடைய கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்தா. அந்த லவ் லெட்டரை பிரித்து படிக்கும்போது முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட லவ் சொல்லும்போது இதயத்தில் ஆல்ரெடி அவள் இருக்கிறதுனாலையும் என்னமோ தெரியல, எனக்கு அந்த பொண்ணு மேலே கோவம் வந்துச்சு. ஆனால் அந்த கவிதை படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணை பார்த்து நான் மிரட்டி கேட்டேன், நீ தான் இந்த கவிதை எழுதுனியான்னு. அப்போது அந்த பொண்ணு என்னென்னு தெரியல, என்னுடைய இந்த டீப் வாய்ஸ்னாலையா எதனாலும் தெரியல, அவள் கொஞ்சம் பயந்துட்டா. சொன்னா,
இல்லை நான் எழுதலை, என் ஃப்ரெண்டு தான் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொன்னா. அப்போது அவர் கேட்குறாரு, ஃப்ரெண்டுடா யார் எழுதி கொடுத்தான்னு சொல்லும்போது அப்படியே அவ அவளை நான் யாரை விரும்புகிறேனோ அவளை கை காட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னா, வயன் வயன் தான் எழுதி கொடுத்தான்னு சொல்கிறான். அப்போ பார்க்கணுமே, நம்ம குட்டிமாவோடைய கண்ணை அப்படியே டபுள் சைஸாக பெருசாயிடுச்சு. பிகாஸ் வீட்டில் செல்லமாக கூப்பிடுற பேர் தான் குட்டிமா, ஒரிஜினல் நேம் வயன். ஓகேவா? இந்த மனுஷன் இவ்வளோ நேரமாக அவருடைய லவ்வர்கிட்ட தான் இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வயன் எதுவுமே பேசல, அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஏன்னா நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பேர் தூத்துது அவளுக்கு. என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, வெக்கம் வருது, வேற என்னென்னமோ மிக்சர் ஃபீலிங்காக அவளுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போது இவர் கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எனக்கு அவகிட்ட லவ் சொல்லணும்னு நினைக்கிற டைம்லையே திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பா என்னை படிக்கிறதுக்காக அப்ரோட் அனுப்பிட்டாரு. அதனாலேயே அவளை டைரெக்டாக பார்த்து எதுவும் சொல்ல முடியலை, பேச முடியலை. அப்போது அதுக்கப்புறமா தான் என்னுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே நானே எடுக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் கேதர் பண்ணேன். என் ஃப்ரெண்டு சார்லியோட ஹெல்ப்னால நீ ரைட்டர் ஆனதும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் இவ்வளோ பெரிய ஐடலானது கூட காரணம் நீ தான். ஏன்னா உன்னை நினச்சி தான் ஒவ்வொரு பாட்டும் உன்னை மட்டும் நினச்சி தான் நான் பாடிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே உனக்காக மட்டும்தான் பயன். என்னுடைய லவ் சொல்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காம தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். ஆனால் உன்னைத்தான் பொண்ணு பார்க்க வரேன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னுடைய மனசு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னையே கொடுத்துட்டாங்க. உன்னைத்தான் பொண்ணு பார்க்க வரேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எதுக்கு பொண்ணை பார்க்கணும், டைரெக்டாகவே கல்யாணமே வச்சுக்கலாமேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இட்ஸ் மை ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு இது ஒரு ப்ரெசன்ட் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அப்படியே வயனோட கண்ணையை சுகா பார்த்துட்டு வயன்கிட்ட சொல்கிறாரு, வயன் ஐ லவ் யூ. நான் இவ்வளோ டிலேவாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. எனக்கு அதுக்கான ஒரு அமைப்பு தான் உருவாகலை. இவ்வளோ லேட்டாக சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிரு. அண்ட் ஐ லவ் யூ. இப்போ சொல்லு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. வயனை பார்த்தா வயனுக்கு அப்படியே கண்ணை வெள்ள செவந்துருச்சு, ப்ளஷ் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கே தெரியாமல் அவளையே நினச்சி உருக்கி உருக்கி ஒருத்தர் 8 வருஷமாக லவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது எந்த பொண்ணுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்போது வயன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நம்ம ரைட்டர் தானே, ஏற்கனவே அவங்க அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப கூச்ச சுபாவம். இவ எப்பவுமே இவளுடைய எந்த எமோஷன்ஸாக இருந்தாலும் அவ கவிதைகள் இல்லைன்னா அவளுடைய யுனிக்கான ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தான் எழுதி கொடுப்பா. அதே மாதிரியே என்ன பண்ணிட்டானா, இந்த திடீர்னு அந்த டேபிள்லேயே ஒரு பேப்பர் பேனாக இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு கவிதை எழுதினா. அந்த கவிதை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உன் இதயத்தை நான் படிக்க வேண்டும், வரிகளோ வார்த்தைகளோ இல்லாமல் என் கண்கள் உன் கண்களை அறிந்து. அந்த மாதிரி எழுதிட்டு வயன் சுகா கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவ தலை குனிஞ்சு வைக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்போ சுகா அதை படிச்சுட்டு லைட்டா சிரிச்சுட்டு அதை வயன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டாரு. அப்போ இவளுக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு. அப்போ சுகா வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்றாருன்னா, அப்பா அம்மா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எப்போ வேணாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு எல்லாரும் முன்னாடியுமே எந்த விதமான கூச்சமோ சங்கோச்சமோ எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டாரு. அப்படியே நம்ம வயனோடைய இடத்துல பார்த்தோம்னா, அதாவது இதை சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. வயன் ஆனால் வரல, ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கா. பிகாஸ் அவர் அந்த லெட்டர் திருப்பி அவகிட்டே கொடுத்துட்டாளா. அப்போ அவ திறந்து பார்க்கும்போது அந்த கவிதையில அந்த கண்கள் எழுதியிருந்த அந்த இடத்த மட்டும் அடிச்சுட்டு அதுக்கு மேல இதழ்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு மனுஷன். அந்த கவிதை என்னன்னு நீங்களே ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சுகா அண்ட் நம்ம ரைட்டரோடைய இந்த கவிதை போல் ஒரு காதல் சக்சஸா கல்யாணமா மாறிடுச்சு. இதுதான் இந்த ஒன் ஷாட்டுக்கான எண்டிங். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.
அப்புறமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் கூட பண்ணுங்க. ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரையிலும் டாடா, பாய் பாய், சராங்கே காய்ஸ்.